சற்று முன் தாவேகாவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட விஜயபாஸ்கர். சற்று முன் முதல்வர் விஜய் திடீர் அறிவிப்பு. அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் புயலை கிளப்பி வரும் குட்கா ஊழல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிகவும் முக்கியமான அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேர் மீதான இந்த வழக்கை இன்னும் 12 வாரங்களுக்குள் முழுமையாக விசாரித்து முடிக்க வேண்டும் என MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு உயர்நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தடையை மீறி தமிழகத்தில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதித்ததாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் இந்த திடீர் அதிரடி உத்தரவு குற்றம் சாட்டப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உயரதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு செல்கின்றன. தமிழ்நாட்டில் பொதுமக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு குட்கா, பான் மசாலா போன்ற மெல்லும் வகை புகையிலை பொருட்களுக்கு அப்போதைய தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்தது. இருப்பினும் இந்த தடையை முற்றிலும் காற்றில் பறக்கவிட்டு மாநிலம் முழுவதும் குட்கா பொருட்கள் தடையின்றி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டன. இதற்கு பின்னணியில் மாபெரும் லஞ்ச கும்பல் ஒன்று செயல்படுவது 2016ஆம் ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னை மாதாவரத்தில் உள்ள ஒரு குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்க யாருக்கெல்லாம் கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய ரகசிய டைரி மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இந்த விவகாரத்தில் அப்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதன் ஆழத்தை கருதி விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பான CBI வசம் ஒப்படைத்தது. CBI அதிகாரிகள் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டை மற்றும் விசாரணையின் முடிவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் வணிகத்துறை அமைச்சர் PV ரமணா, சென்னை முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள் ஜார்ஜ், TK ராஜேந்திரன் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள், குட்கா வியாபாரிகள் உள்ளிட்ட 26 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து CBI நீதிமன்றத்தில் விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு இடைக்கால மனுக்கள் மற்றும் சட்ட ரீதியான காரணங்களால் வழக்கில் குற்றச்சாட்டுகள் முறைப்படி பதிவு செய்யப்படாமல் விசாரணை தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே சென்றது. இந்த நிலையில் இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிரடி தீர்ப்பை தற்போது வழங்கியுள்ளது. தடையை மீறி குட்கா விற்க அனுமதித்த வழக்கில் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிரான விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் இன்னும் 12 வார கால அவகாசத்திற்குள் அனைத்து சாட்சிகள் மற்றும் விசாரணைகளை முடித்து இறுதி தீர்ப்பை நோக்கி நகர வேண்டும் என்றும் கராராக உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் IAS, IPS அதிகாரிகள் மீதான நீதிமன்ற விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே தங்களின் அதிகாரப்பூர்வ பச்சை கொடியை காட்டிவிட்டன. தற்போது உயர்நீதிமன்றம் விதித்துள்ள 12 வார கெடுவின் காரணமாக சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இனி தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் அதிவேகமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றச்சாட்டு பதிவு, சாட்சிகள், குறுக்கு விசாரணை என அடுத்தடுத்து நீதிமன்ற நடவடிக்கைகள் வேகமெடுக்க உள்ளதாகவும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளுக்கு சட்ட ரீதியான நெருக்கடி பல மடங்கு அதிகரித்துள்ளது. இப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் பிரபல சேனல் ஒன்றுக்கு பேட்டி தந்துள்ள கோடீஸ்வரன் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்துள்ள முடிவு விஜயின் அரசியல் திட்டங்களுக்கு பலத்த அடியாக விழுந்துள்ளது.
திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை கலைக்க பார்க்கின்றனர் என்று பேசி மக்களிடம் அனுதாபம் தேட தாவேகா தரப்பில் ஒரு ஸ்கிரிப்ட் தயாராக இருந்தது. தேர்தல் தள்ளி போனதால் அவர்களின் இந்த தேர்தல் வியூகம் இப்பொழுது முற்றிலும் முடங்கி உள்ளது. ஆட்சிக்கு தேவையான மெஜாரிட்டி நம்பரான 118 என்பதை விஜய் மேடைகளில் அடிக்கடி மனப்பாடம் செய்து பேசி வருகிறார். இப்போதைக்கு தாவேகா ஆட்சியை தொடுவதற்கு யாருமே முயற்சிக்கவில்லை. அதுக்குள்ளேயே விஜய் ஏன் பயப்படுகிறார்? ஊர் ஊராக சென்று நம்பிக்கையுடன் இருங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஸ்டாலின் சேரை பார்த்தால் ஆட்சியை கலைப்பது போல் தெரியுதா? அவர் உடம்பு சரியில்லாமல் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஒருவர் சிங்கப்பூர் சென்றுவிட்டு எப்பொழுது திரும்பி வரக்கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து சுற்றி கொண்டிருக்கிறார். இது திமுகவின் பிரச்சனை. அதே போல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிடம் இரட்டை இலை சின்னம் முழுமையாக இல்லை, பாதி சின்னம்தான் அவரிடம் உள்ளது, மீதி எங்கே போனது என்றே தெரியவில்லை. கட்சியே பலவீனமாக உள்ளது. ஐடி விங் சரியாக வேலை செய்யவில்லை, அதை சரியாக செய்யவில்லை, இதை சரியாக செய்யவில்லை என்று குறை கூறி கொண்டிருக்கும் போதே அந்த அணியிலிருந்து 2 உறுப்பினர்கள் வெளியேறிவிட்டனர். அந்த கட்சியின் நிலைமை அதைவிட மோசமாக உள்ளது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பார்த்தால் ஆட்சியை கலைப்பது போலவா இருக்கு? அல்லது வைகோ ஆட்சியை கலைக்க வாய்ப்பிருக்கிறதா? அல்லது ஆளுநர் அருளைக்கர் கலைத்துவிட்டு அவருக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒருவேளை பாஜகவிடம் 70 இடங்கள் இருந்தால் அவர்கள் ஏதாவது அரசியல் செய்து பார்க்கலாம். இங்கு யார் ஆட்சியை கலைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுங்கள். எதிர்க்கட்சிகள் எல்லோருமே தங்களுக்குள் இருக்கும்போது தாவேகா தேவையின்றி பயப்படுகிறது. லஞ்சத்தை ஒழிப்பேன், இனி என்னுடைய ஆட்சி விஸ்வரூபமாக இருக்கும் என்கிறார் விஜய். ஆனால் மணல் கொள்ளை மற்றும் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய கரூர் விஜயபாஸ்கர், குட்கா வழக்கு தொடர்புடைய விராலிமலை விஜயபாஸ்கர், நீதிமன்ற தண்டனை பெற்ற செங்கோட்டையன், கருப்பு பண விமர்சனத்தில் உள்ள ஆதவ் அர்ஜுனா போன்றோரையெல்லாம் தன் பக்கத்தில் வைத்துள்ளார். இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி ஊழல் ஒழிப்பு பற்றி பேச முடிகிறது? ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்த இவர்கள் கூண்டில் அடைப்பதற்கு பதிலாக சால்வை அணிவித்து கட்சியில் சேர்ப்பது விஜயின் ஊழல் எதிர்ப்புக்கு முழக்கத்தையே கேலி கூத்தாக்குகிறது. சொந்த கட்சிக்காரர்களை வளர்க்காமல் இவர்களிடம் சென்று ஏன் விஜய் நிற்க வேண்டும்? இப்படியாக விஜய் மீது அடுத்தடுத்து பலவிதமான கேள்விகளை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது குட்கா வழக்கில் சிக்கியுள்ள இந்த விஜயபாஸ்கரை தாவேகாவிலிருந்து நீக்க வேண்டும் என்று தாவேகாவினர் மத்தியில் பலத்த குரல் எழுந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சரத்குமார், அதாவது தாவேகா அமைச்சரான சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி வந்தனர். அதே போல தற்போது அவரை தாவேகாவிலிருந்து நீக்க வேண்டுமென்றால் எதற்காக விஜயபாஸ்கரை தாவேகாவில் இணைக்க வேண்டும், அவரை உடனடியாக தாவேகாவிலிருந்து நீக்குங்கள் என்று தற்போது தாவேகாவினரே ஒருபுறம் முதல்வர் விஜய்க்கு அடுத்த குடைச்சலை கொடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் முதல்வர் விஜய் விஜயபாஸ்கரை தாவேகாவிலிருந்து நீக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி விஜயபாஸ்கருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.